தண்டால் தண்டால் எத்தனை வயசு? 15 வயசுலேருந்து. 15 வயசுலேயே தண்டால்? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பரா. சாதம் அடிச்ச தண்ணி. ஆமாம். அதை வந்து இப்போ மதிக்கவே மாட்டாங்களே. மதிக்க மாட்டேது, வயசாகி போச்சுல எனக்கு சாமி. உங்களை இல்லைங்க வேடா. இப்போ இவருக்கு வயசாகி போச்சுன்னா நீ என்ன கேட்டுனுக்கிற? மதிக்க மாட்டாங்கன்னா சாதம் வச்ச தண்ணியை மதிக்க மாட்டாங்க யாரும். அப்படி சொல்றீங்களா? மதிக்க மாட்டாங்கன்னா யாரும் மதிக்கணும். எல்லாம் செஞ்சுனா போடு எழுந்து. இது வந்து பாட்டு கிளாஸ் கிடையாது, பேசுங்க, ராகம் வேணாம். வந்து தோப்பக்காரன் 500 கூட போட்டுக்கிறேன் ஒரு நேரத்தில். 500 அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், மானாவரே அடிச்சு போட்டுருவோம். நம்ம தெருல எல்லாம் கூட பார்ப்பாங்க, என்ன சந்தோஷம் அப்பாவை போட்டு வயசானவர் இப்படி அடிக்கிறேன்னு. ஒழுங்கா ஒரு அளவு தான். ஸ்ட்ரெயிட்டா 500னா எப்படி? பிராக் லெஸ்னர் கூட அது மாதிரி எடுக்க மாட்டாரு. இது கண்டதி செஞ்சு ஒரு பொண்ணை வச்சாக்கா வச்சிருந்தாக்கா 4 நாளில் வச்சுட்டு ஓடிடும் பொண்ணு. ஆளை பார்த்து அடிச்சு இப்படியா மாட்டாங்களா? ஐயோ, யூடியூப்பை காலி பண்ணி விட்டு போயிட்டு போறப்பா அப்படின்னு இன்னும் மோசமான கண்டென்ட் தெரிவிக்க விடுற. இப்போ கொஞ்ச நேரத்துல அது ஏதோ காப்பி ரைட்டு போட்டுற போறாங்க. வாழ்க வளமுடன், வந்தே மாதரம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ என்னோடய ஃபாதர் தான் அதை பற்றி பேச போகிறாங்க. அவர் சின்ன வயசில் என்னென்ன தின்னாங்க, என்னென்ன உண்ணாங்க, எப்படி போனாங்க, ரன்னிங் போனாங்க, ஸோ எப்படி தண்டால்ஸ் எடுத்தாங்க, ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம். நீங்களும் வணக்கம் சொல்லி இது பண்ணிக்கோங்க. வணக்கம்பா போடுங்க. வணக்கம்பா. வணக்கம்பா. நல்லா இருந்தது. வணக்கம்பா. வணக்கம்பா. சரி, நீங்கள் சின்ன வயசில் வணக்கம் டாக்டரா? வணக்கம் ராஜாண்ணா. என் பேர் சந்தோஷ். சந்தோஷ். தேவையில்லாத பேச்சு பேசுனா மண்டை இடி கம்பல்சரி உண்டு இரவு நேரத்தில். ப்ளீஸ் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என் 15 வயசுக்குலாம் நான் பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதான் எல்லாம் சாப்பிடுவேன். அப்பா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நல்லா தோப்பளம் போடுவேன், 100 தோப்பளம் போடுவேன், தண்டால் எடுப்பேன், சாதம் அடிச்சு தண்ணி எடுப்பீங்க. தண்டால் எத்தனை வயசு? 15 வயசுலேருந்து. 15 வயசுலேயே தண்டால்? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பரா எடுப்பேன். ஓகே. அப்புறம் அந்த நேரத்தில் சாயந்தரமானாக்கா சாதம் அடிச்சு தண்ணி ஒரு படி தண்ணி சாப்பிடுவேன். சாதம் அடிச்ச தண்ணி? ஆமாம். அதை வந்து இப்போ மதிக்கவே மாட்டாங்களே. மதிக்க மாட்டேது, வயசாகி போச்சுல எனக்கு சாமி. உங்களை இல்லைங்க வேடா. இப்போ இவருக்கு வயசாகி போச்சுன்னா நீ என்ன கேட்டுனுக்கிற? மதிக்க மாட்டாங்கன்னா சாதம் வச்ச தண்ணியை மதிக்க மாட்டாங்க யாரும். அப்படி சொல்றீங்களா? மதிக்க மாட்டாங்கன்னா யாரும் மதிக்கணும். எல்லாம் செஞ்சுனா போடு. வயசுல எல்லாத்தையும் நல்லா அழகாக அனுபவிச்சிட்டேன். அதனால தான் என் உடம்பு ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? காலைல எழுந்து என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்த உடனே அதை மட்டும் கொஞ்சம் எழுந்து. இது வந்து பாட்டு கிளாஸ் கிடையாது, பேசுங்க, ராகம் வேணாம். வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். ஓகே. பேரக்ஸுக்கு இப்போ ஸ்டான்லி ஆஸ்பத்திரி எதில் பேரக்ஸ் இருக்குது, அங்கே போய் எல்லாம் செய்வாங்க. அங்கே போய் செய்வோம். எல்லாம் என்னது? தண்டால் எடுப்பேன், தோப்பளம் போடுறது. ஓகே. எல்லாம் அங்கே எல்லாம் தான் கொம்பு விளையாடுறது. ஓகேப்பா, சூப்பர். அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. போய் காலையில் சூப்பர்ப்பா, சூப்பர். ஒரு ஹவர் அங்கே போய் விளையாட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் வீடு அப்போல்லாம் ஆட்டு வீட்டுக்காரங்க நான் வீடு. ஓகே, அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி? ஆமாம். சூப்பரப்பா. சரி, ஒன்று கேள்விப்பட்டேன், நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்களாமா பயங்கரமா? எப்படி அது? நாட்டுக்கோழி முட்டைன்னா எனக்கு உயிருப்பாது. என் உடல்நிலைக்கு வந்து அது நல்லா இருக்கும். அதனால வாங்குவோம். பச்சை பாலை ஒரு 3 முட்டை. பச்சை பாலில் 3 முட்டை. பச்சை பால்லாம் எப்படி? பால் வெள்ளை கலர்ல தானே இருக்கும். ஒயிட் மில்க் தான் நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேன், அந்த பாலில் ஊற்றி சூடு பண்ணாம ஊற்றி. பச்சை பால்ன்றீங்களா? பச்சை கலர்ல என்ன? கறந்த பால், பசு மாட்டுலேருந்து கறந்த பால் அப்படியே காசாத பாலை சொல்றீங்களா? பச்சை பால் ஊற்றி சரி முட்டையால ஊற்றி ரெண்டு கலந்து. முட்டையால ஊற்றியா? முட்டையை ஊற்றிப்பா டம்ளர்ல. சரி ஊற்றி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டாக்க உடம்பு நல்லா. அதாவது
பச்சை பால், காசாத பச்சை பாலில் நாட்டுக்கோழி முட்டை. எத்தனை முட்டை? 3 முட்டை. 3 முட்டையை ஊற்றி வெறும் வயிற்றுல காலையில் தூங்கி எழுந்து பாத்ரூம்லாம் போயிட்டு. ஆமாம். குஷ்டு என்ன பண்ணுவீங்க? எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஓடுவேன். எத்தனை வயசுல? 15 வயசுல. அப்போ என்ன திமிரா இருப்பேன். தூள் கலப்பி இருப்பேப்பா. நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா இருந்து கண்ணங்காய்ச்சா பயங்கரமா இருந்தேன் என் உடம்பு. ஆமா. தொட பாய். தொட பயங்கரமா இருக்குமா? நல்லா இருக்குமா. தொட்டெல்லாம் சூப்பராக. எக்ஸசைஸ் தோப்புக்காரணம் போடுவீங்களா? தோப்புக்காரணம் 500 கூட போட்டுக்கிறேன் ஒரு நேரத்தில். 500 அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். மானாவரே அடிச்சு போட்டுருவேன். நம்ம தெருல எல்லாம் கூட பார்ப்பாங்க, என்ன சந்தோஷம் அப்பாவை போட்டு வயசானவர் இப்படி அடிக்கிறேன்னு. ஒழுங்கா ஒரு அளவு தான். ஸ்ட்ரெயிட்டா 500னா எப்படி? பிராக் லெஸ்னர் கூட அது மாதிரி எடுக்க மாட்டாரு. இல்லப்பா, அப்போ எப்பவுமே எடுக்க முடியாது. 100லேருந்து 100. எங்க அண்ணனுக்கே டஃப் கொடுப்பாப்புல. 100லேருந்து 150. அண்ணன் ஒருத்தருக்காரு. 200, 250, 300 அப்படியே கொஞ்சமா படிப்படியா. சரிடி தாங்க, நல்ல மரியாதை வச்சிருக்கேன் டாடி உங்க மேல. 500 வேணாம். 100 200. சரி, ஓகேவா? ஓகே. பின்மண்டை எகிரிடும். ஆக்சுவலா குத்தன லெஃப்ட் கையில மூஞ்சி கீசிங்களா? சும்மாப்பா ஜாலிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இளைஞர்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. என்னென்ன இளைஞர்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். எது நான் சொல்லணும், அது வருத்தப்படாத. பீடி, சிகரெட்டு, குடி, என்னமோ கெஞ்சா என்னென்னமோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த இது இல்லாமல் இருந்தால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் நல்லா இருக்கலாம், வாழலாம், கொஞ்சம் நாள் நல்லா வாழலாம். தைரியமாக இருக்கும் உடம்பு. ஓடிடலாம். ஒரு படபடப்பு அது மாதிரி இருக்காது. சரி, ஓகேப்பா. அவர் என்னப்பா நல்லா ஆரோக்கியமான உணவு போகணும் சாப்பிட்டு வந்தா. இப்போதான் வருது ஏப்பம். பத்தியா? ஃப்ரைட் ரைஸ் உடம்பு எப்படி இருக்கு? நம்பர் 1ல இருக்கும் பாரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது. இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாது. ஃப்ரைட் ரைஸ், பரோட்டாவை இது வரைக்கும் இவர் தொட்டது கூட கிடையாது, சாப்பிட்டு தான் கிடையாது. சத்தியமா நான் போய் சொல்லல. டீ குடிப்பேர், எங்க நான் போயிட்டு டீ குடிப்பேர். அது கூட இப்போ பயங்கடி நிறுத்தி வச்சிட்டேன். காஃபி, பிளாக் காஃபி தான் குடிச்சுக்கிட்டா போல. டீ குடிச்சு எவ்வளோ நாள் பாவுது? அது சுத்தமாக குடிக்கிறது இல்லைப்பா. ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக நிறுத்திட்டாரு. ஆமாம், டோட்டலாக நிறுத்திட்டாரு. எல்லாம் ஒரு கட்டுப்பாடு தான் எனக்கு. எல்லாம் எந்த பொருள் இதை சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, எனக்கு கட்டுப்பாடாக இருப்பேன் நான். சரி, ஓகே. ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் வேற எதுனா சொல்லுங்க. இளைஞர்கள் இப்போ அதிகமாக கெட்டு போகிறாங்க, குடிக்கிறாங்க, அதை பற்றி எதனா ஒன்று சொல்லுங்களா? குடிக்கிறாங்க, கெட்டு போகிறாங்கன்னா அவங்க உடம்பை அவங்க பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணோம்னா அந்த காலத்தில் உடம்பை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். மாப்பிள்ளைக்கு நல்லா இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணை காட்டினா நல்லா வச்சுன்னு இருக்கலாம். இவன் குடிச்சிட்டு போதை பண்ணிட்டு அதை இது கண்டதி செஞ்சு ஒரு பொண்ணை வச்சாக்கா வச்சுருந்தாக்கா 4 நாளில் வச்சுட்டு ஓடிடும் பொண்ணு. ஆளை பார்த்து அடியே எப்படியா பட்ட ஆளா, ஐயோ யூடியூப்பை காலி பண்ணி விட்டு போயிட்டு போகிறப்பா அப்படின்னு இன்னும் மோசமான கண்டென்ட்டு தெரிவிக்க விட்ற. இப்போ கொஞ்ச நேரத்தில் அது காப்பி ரைட்டு போட்டுற போகிறாங்க. அதாவது குடிக்காமல் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எல்லாம் பண்ணக்கூடாதுன்றீங்க. பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா அதோட ஒரு கட்டுப்பாடாக செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு நீ போட வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும்னா பொண்டாட்டி வச்சு குடும்பம்னா நல்லது. எந்த பழக்கமும் எல்லாத்தையும் நிறுத்திடணும் கல்யாணம் ஆன பிறகு. ஆமாம், சரி, ஓகேப்பா. விட்டு குடிச்சிட்டு வச்சிங்கன்னா விட்டு கழிச்சு நாளை என்ன ஓடி போடுமா? ஐயோ, எல்லா பொண்ணும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லா பொண்ணு இல்லை, ஒரு சில பொண்ணுங்க. என்ன காலி பண்ணி விட்டு போற நீங்க வேற ஆம்ச பாக்கத்த என் சாமிய. சரி, ஒழுங்கா இருங்க, நீங்க படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா சொன்ன மாதிரி கட்டுக்கோப்பா தெரியாம சொல்லிட்டு தப்பா நினச்சிக்கிறீங்க. அது என்னன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒழுங்காக இருக்கணும். அது கொஞ்சம் தெரியல, தப்பாக பேசியிருந்தா நான் மன்னிச்சிடுங்க. சரிப்பா, ஃபைனலாக எதனா ஒன்று சொல்லுங்கப்பா. இளைஞர்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே எதனா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஃபைனலாக நான் ஒன்று சொல்லுங்கள். ஆரோக்கியம் என்ன சொல்கிறதுப்பா? அவங்க இஷ்டம். காலையில் எழுந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. நான் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும். ஓகே. ஒரு மனைவி வரணும்னா அந்த மனைவிக்கு பயந்து இருக்கணும். குடி மற்ற சரிப்பா தப்பு வேலைலாம் செய்யக்கூடாது. சரிப்பா. மூணாவது அதான் சொல்ல முடியும். வேறு எதுவும் இல்லை? வேறு எதுவும் இல்லை. சீக்கிரமாக தூங்கணும். தூங்கினா அது அவங்க இஷ்டம். தூங்கினாலும் தூங்கப்பட்டாலும் நம்மளுக்கு தெரியாது. தூங்கினாலும் தூங்கப்பட்டாலும் நம்ம இஷ்டம். சரிப்பா, நீங்கள் பேச்சு உங்களுக்கு வரலை, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, கண்ணு மாறி போகுது, தூக்க கண்ணு வந்து போச்சு, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பேசந்தே பேசிகிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அது மாதிரி உங்கள் பாவத்தை நான் ஏற்றுக்க ஐ டோன்ட் கேர், நான் விரும்பலை. ஓகேவா?
சரி, காலையில் உங்களுக்கு ஒரு 4 நாட்டுக்கோழி முட்டை வருது, ஆர்டர் போட்டாச்சு. 4 நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வராங்க. ஓகேவா? சரிப்பா. 7:30 மணிக்கெல்லாம் பெரியம்மா வாங்கிட்டு வராங்க. அசிங்கமாக கேட்பேன்டா, போடா ஏந்து போடா அப்பல ஏந்து அதுதான் வருது. ஏந்து பாப்பா மரம் வாங்கிட்டு வந்து குத்துட்டு போயிடும். வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடும். போ. ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். அதான் அப்பா சொன்ன மாதிரி கரெக்டாக இருங்க, ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக இருங்க. அப்பா பாய் மட்டும் சொல்கிறேங்கப்பா. ஏது போடா அப்பல போடா அப்பல. தூக்கத்தை கெடுக்கிறான் வந்து. போடா அப்பல. பாய் தானே சொல்ல சொன்னா. போடா போவா தூங்க போகிறேன். டேய் சேடு எடுத்தால வாரி வைடல துணியெல்லாம்.